அனைவருக்கும் வணக்கம். நாம் போகமாமுனிவர் அருளிச் செய்த சத்த காண்டத்திலே 7ஆம் காண்டத்திலே அமைந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எதையாவது ஒன்றை தெரிந்து கொள்ள விரும்பினால் அதற்கு 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, தன்னுடைய சொந்த அறிவைக் கொண்டு ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்வது. மற்றது, தன்னுடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய அனுபவ வார்த்தைகளை கொண்டு அறிந்து கொள்வது. இந்த 2மே ஒரு யோக சாதகனுக்கு அவசியமாகின்றன. நம்முடைய முன்னோர்களாக வாழ்ந்திருந்த சித்தர் பெருமக்கள் தங்களுடைய மிகப்பெரிய போராட்டத்தின் காரணமாக எண்ணற்ற யோக அனுபவங்களை கை கொண்டிருக்கிறார்கள். அந்த அனுபவங்களை எல்லாம் தம்முடைய சந்ததிகளுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக பாடல்கள் வடிவிலே நூல்களாக தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது சித்தர் பெருமக்களுடைய பாடற் தொகுப்புகள் யோகசாதகன் ஒருவனுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை தீர்த்து வைப்பது மாத்திரமல்லாது அவனை கரம் பற்றி அழைத்துச் செல்லக்கூடிய வழிகாட்டிகளாகவும் திகழ்கின்றன. போகமாமுனிவர் தன்னுடைய குருவாகிய காலாங்கிநாதர் தனக்கு சொன்ன கிருதயுகத்தில் ஏற்பட்ட பிரளயகால அனுபவங்களை பற்றியெல்லாம் தன்னுடைய சீடராகிய புலிப்பாணிக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். அந்த கருத்துக்களை பற்றி இங்கே இன்றைய பதிவிலே பார்க்க இருக்கிறோம். கொள்ளவே இன்னும் ஒரு மார்க்கம் சொல்வேன், கொற்றவனே புலிப்பாணி குணம் உள்ளானே, தெள்ளமுர்தமானதொரு எந்தன் சாமி தெளிவான காலாங்கிநாதர் தாமும் உள்ளபடி திரேதாயின் யுகத்தில் அப்பா உத்தமனே தாம் இருந்த வன்மையெல்லாம் கள்ளமின்றி புகழாமல் யான் உரைப்பேன் கைலாச புலிப்பாணி கருவாய்க்கேளே. கருவான திரேதாயி யுகத்தில் அப்பா காலாங்கிநாதரோட வன்மையெல்லாம் திருவான குருமுனி சொன்ன நீதி தீர்க்கமுடன் இருவரது சரித்திரங்கள் குருவான என் தேவர் எந்தனுக்கு கூறியதோர் லோக அதிசயங்கள் எல்லாம் கரு அறிந்து வழி அறிந்து உந்தமக்கு கழறுவேன் புலிப்பாணி கவி வல்லோனே. தன்னுடைய சீடராகிய புலிப்பாணிக்கு காலாங்கிநாதர் தனக்கு சொல்லிக் கொடுத்த திரேதாயுகத்திலே நடந்த பல வகையான அதிசய அனுபவங்களை எல்லாம் சொல்லி வருகிறார். அது மட்டுமல்லாது 2 பெரிய சித்தர்கள் திரேதாயுகத்திலே நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருந்து யோக கலையை தம்முடைய சீடர்களுக்கு சொல்லி சென்றார்கள். அவர்களிலே ஒருவர் காலாங்கிநாதர், மற்றவர் அகத்தியர் என்பதாக போகமாமுனிவர் இங்கே தன்னுடைய சீடராகிய புலிப்பாணிக்கு சொல்லுகிறார். இந்த உலகிலே என்னென்ன விதமான அதிசயங்கள் எல்லாம் நடைபெற்றன என்பதை பற்றியெல்லாம் என்னுடைய குருவாகிய காலாங்கிநாதர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, யோக சாதன பயிற்சியினுடைய நுணுக்கங்களை அவற்றின் கருக்களை எல்லாம் என்னுடைய குருவாகிய காலாங்கிநாதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று புலிப்பாணிக்கு சொல்லுகிறார். வல்லதொரு திரேதாயின் யுகத்தில் அப்பா வளமான 1,40,000 ஆண்டில் புல்லான உலகமது மகிமை சொல்வேன் புகழான பிரளயங்கள் நேர்ந்தபோது கல்லான மலைகளுமே மூழ்கியல்லோ கடல் எழுந்து கடந்து மலை மட்டம்தான் வல்லமையாய் சத்த சமுத்திரங்கள் எல்லாம் வளமுடனே பொங்கியது நிற்கலாச்சே. நிற்கையிலே காலாங்கிநாதர் தாமும் நீண்டாழி உலகம் அதை கண்டே ஏங்கி சொற்பமுடன் தன் மனதில் எண்ணியல்லோ தோறாமல் காலாங்கி கமலர் தாமும் விற்பனர்கள் இருவருமாய் காலாங்கி கிரியில் வீற்றிருந்தார் மண்டலந்தான் நெடுநாளப்பா அற்பமுடன் வையகத்து மாண்பர் தம்மில் அநேகம் பேர் அம்மலையில் இருந்திட்டாரே. யுகப்பிரளயம் என்பது கிருதயுகத்தின் முடிவிலே ஏற்பட்டது. அந்த முடிவிலே ஏற்பட்ட போது சப்த சமுத்திரங்கள் 7 மிகப்பெரிய மகா சமுத்திரங்கள் எல்லாம் பொங்கி எழுந்து நிலப்பரப்பு முழுவதையும் மூழ்கடித்து விட்டன. நிலப்பரப்பு மூழ்கியதென்றால் மலை முகடுகளை சிகரங்களை எல்லாம் மூடக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. முழுமையாக நிலப்பரப்பு முழுவதும் கடலால் ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது. எந்த ஒரு உயிரும் மீதமில்லாதபடியாக எல்லா உயிர்களும் அங்கே இறந்து பட்டு போயின. மலை மட்டத்திற்கு கடல் அலை எழும்பியிருந்தது என்றால் எப்படிப்பட்ட பிரளயம் ஏற்பட்டிருக்கும் என்பதை நினைத்து பார்க்கும் போதே நெஞ்சமெல்லாம் நமக்கு பதறுகிறது. இந்த உலகம் முழுவதும் மூழ்கிவிட்டதே என்கிற ஏக்கத்தோடு காலாங்கிநாதர் மலை சிகரத்திலே ஒரு சிகரத்திலே தண்ணீரால் மூடப்படாத ஒரு பகுதியிலே சென்று தங்கினார். அப்போது அவரோடு அகத்திய மாமுனிவரும் சென்று தங்கியிருந்தார். 1 நாள் 2 நாள் அல்ல, 48 நாட்களுக்கு இந்த கடல் நீர் நிலப்பரப்பை மூழ்கியபடியாகவே இருந்தது. அதன் பிறகு மெல்ல மெல்ல கடல் என்பது கீழே இறங்கி நிலப்பரப்பை வெளியே காட்டியது. இப்படித்தான் பிரளயம் ஏற்பட்டது. 48 நாட்களுக்கு கடல் பொங்கியபடியாகவே இருந்து மலை முகடு வரையிலும் ஏறி இருந்த காரணத்தால் எந்த ஒரு உயிரும் மீதமாக இல்லாமல் எல்லா உயிர்களும் இறந்துபட்டு போயின என்று தன்னுடைய அனுபவத்தை காலாங்கிநாதர் போகமாமுனிவருக்கு சொல்லி இருந்ததாக புலிப்பாணி சித்தரிடத்திலே போகர் கோருகிறார்.
இயற்கையை மனிதன் சர்வசாதாரணமாக எண்ணிக்கொண்டிருக்கிறான். இயற்கை நினைத்துவிட்டால் சில வினாடிகளுக்குள்ளாகவே இந்த உலகம் முழுவதையுமே புரட்டி எடுத்துவிடும் என்பதை திரேதாயுகத்தின் முடிவிலே ஏற்பட்ட பிரளயத்தை பற்றியதான போகமாமுனிவருடைய இந்த குறிப்பின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆணவ வயப்பட்டு நடக்கக்கூடிய மனிதர்கள் இந்த பிரளயத்தின் போது மாண்டுபட்டு போவார்கள். சித்தர் பெருமக்களை சார்ந்திருந்து அவர்களால் வழிகாட்டப்பட்டு முறையான யோக பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்களை சித்தர் பெருமக்கள் கையிலாக கொடுத்து காப்பாற்றி நிச்சயமாக ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்திருந்து நிலப்பரப்பிலே ஏற்பட்ட பிரளயம் முடிந்த போது மறுபடியும் சிருஷ்டியை உருவாக்குவதற்காகவும் இந்த உலகம் நல்ல வண்ணம் வாழ்வதற்காகவும் அவர்களை விட்டு வைப்பார்கள். இறந்தவர்களை விதைகளாக பயன்படுத்தி அடுத்த யுகத்திற்கான மனித சிருஷ்டிக்கு உதவி செய்வார்கள். இதைத்தான் இந்த திருப்பாடல் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இருந்தாரே நெடுங்காலம் காலாங்கிநாதர் எழிலான மலை மீதில் என்ன சொல்வேன், பொருந்தவே காயாதி கற்பம் கொண்டு பொங்கமுடன் உலகமதின் மகிமையெல்லாம் திருந்தவே கண்ணினால் கண்டுமல்லோ தீர்க்கமுடன் தன் மனதில் உள்ளடக்கி அருந்தவத்தில் உதித்ததொரு ரிஷிகள் தேவர் அநேகரிட மகிமையெல்லாம் பார்த்திட்டாரே. பார்த்தாரே காலாங்கி மலையிலப்பா பாங்கான ரிஷியனிட மகிமை சொல்வேன், தீர்த்தமென்ற கரையிலப்பா ரிஷியார் உண்டு தரமான ரிஷியாரும் புலிரூபந்தான் ஆர்க்கவே திருமுகத்தை கண்டுமல்லோ அப்பனே மானிடத்தின் சித்து போலாம் மூர்க்கமது வாராது முனிநாதற்கு முனையான வேங்கைகள சித்துத்தானே. எண்ணற்ற சித்தர்கள் அங்கே இருந்ததை பார்த்ததாக காலாங்கிநாதர் போகருக்கு சொல்லியிருக்கிறார். யுகப்பிரளயம் ஏற்பட்ட போது காலாங்கிநாதர் தங்கியிருந்த அந்த மலை மட்டும் கடல் நீரால் சூழப்படாது காப்பாற்றப்பட்டது. எனவே அந்த மலைக்கு காலாங்கிநாதர் மலை என்பதாகவே போகர் பெயர் கொடுக்கிறார். காலாங்கிநாதருடைய அந்த மலையின் மீது காலாங்கிநாதர் சென்று தங்கிய போது எண்ணற்ற சித்தர்கள் அங்கே வந்து காலாங்கிநாதரை வணங்கி அவரிடத்திலே அடைக்கலமாக சேர்ந்தார்கள் என்று இங்கே குறிப்பிடுகிறார். சித்தர் பெருமக்கள் நிலைத்த வாழ்க்கை கொண்டவர்கள். தங்களுடைய தவ வலிமையின் காரணமாக எந்த இடம் எந்த நிலம் கடலால் சூழப்படாது இருக்கிறது என்பதை கண்டறிந்து அங்கு சென்று ஆறுதல் பெற்றார்கள். அவர்கள் சென்ற இடம் என்பது காலாங்கிநாதருடைய மலை என்பதாக போகர் குறிப்பிடுகிறார். சித்தான வேங்கை என்ற மனித சித்து ஜெகதலத்தில் யாரேனும் கண்டதில்லை. புத்தியுள்ள என் தேவர் காலாங்கிநாதர் பாங்கான திரேதாயின் யுகத்திலப்பா வெத்தியுடன் கண்டதொரு மகிமை தன்னை வேதாந்த சித்தனுக்கு வெளியிட்டார்கான். எத்திசையும் சித்தர்முனி கண்டதில்லை எழிலான அதிசயத்தின் கூறுதானே. கூறான கோடிவகை அதிசயங்கள் கொற்றவனே காலாங்கி மலையிலப்பா நீரான மலைமுனியாம் தவசியப்பா நெடுங்காலம் தான் இருக்கும் கொடிய சித்து வாரான மச்சம் என்ற தேகம் அப்பா வளமான திருமுகத்தான் மனித ரூபம் சேராடும் சுனையோரம் மலை ஓரத்தில் செம்பலுடன் தவம் இருப்பார் ரிஷியார்தானே. அந்த மலை முகட்டிலே எண்ணற்ற சித்தர்கள் சென்று தங்கியிருந்தார்கள். அவர்களிலே குறிப்பிட்ட சிலரை பற்றி சொல்லும் போது அடடா இவர் நமக்கு பரிச்சயமான பெயரை கொண்டவராயிற்று என்று நமக்கு என்ன தோன்றும். அந்த வகையிலே மச்ச வடிவத்திலே இருந்த ஒரு சித்தர் காலாங்கிநாதருடைய அந்த மலையிலே சென்று தங்கியிருந்தார் என்று குறிப்பிடுகிறார். அந்த மச்ச வடிவம் என்பது திருமாலுடைய 10 அவதாரங்களிலே மச்சாவதாரம் என்று குறிப்பிடுகிறார். மனித முகம் இருந்தது, உடல் என்னவோ மீன் உடலாக இருந்தது. இப்படிப்பட்ட தோற்றம் கொண்ட ஒரு சித்தர் காலாங்கி மலையிலே இருந்ததை பார்த்ததாக காலாங்கிநாதர் போகருக்கு சொல்லியிருந்த கருத்துக்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய எண்ணற்ற சித்தர்கள் காலாங்கி மலையிலே சென்று தங்கியிருந்தார்கள். அந்த மலை மட்டுமே பிரளய காலத்திலே மூழ்கி போகாமல் இருந்தது என்று போகமுனிவர் இங்கே சொல்லுகிறார். தானான வளர்பெருமை மெத்த உண்டு தகமையுள்ள சித்தாதி கண்டதில்லை கோணான என் தேவர் காலாங்கிநாதர் கொற்றவனார் எந்தனுக்கு சொன்ன நீதி தேனான மகிமைகளும் கோடா கோடி திரேதாயின் யுகத்திலப்பா கண்டதுண்டு மானான நெடுங்கால சித்து என்று மகதேவர் சொல் எனக்கு தெரியலாச்சே. ஆச்சப்பா இன்னும் ஒரு மார்க்கம் சொல்வேன் அப்பனே புலிப்பானி அறியவானே மூச்சடங்கி நெடுங்காலம் இருந்த சித்து முனையான காலாங்கிநாதரப்பா பாச்சருடன் பிரளயங்கள் வந்தபோது பாங்கான மலை மீதில் இருக்கும் காலம் மாச்சருடன் தவயோகி ரிஷியார் தம்மை மன்னவனை கண்ட அதிசயத்தை கேளே. என் மகனே பொய்ப்பானி, திரேதாயுகத்தின் முடிவிலே ஏற்பட்ட பிரளய காலத்தின் போது எண்ணற்ற சித்தர்கள் காலாங்கி சித்தர் தங்கியிருந்த மலைக்கு சென்று தங்களை காப்பாற்றிக் கொண்டார்கள். அங்கே தங்கியிருந்த அனைத்து சித்தர்களுமே மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியவர்களாக இருந்தார்கள் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் யாருக்கும் இருக்க அவசியம் இருக்காது. இப்படிப்பட்ட இடத்திலே என் தந்தை எப்படி இருந்தார் என்று கேட்டால் எண்ணற்ற காயகற்ப மருந்துகளை உட்கொண்டு தன்னுடைய தேகத்தை பலமாக வைத்திருந்த காரணத்தால் எப்படிப்பட்ட நீரிலே மூழ்கியிருந்தாலும் அவருக்கு எவ்விதமான சேதாரமும் ஏற்படாமல் அவரால் தப்பி பிழைக்க முடிந்தது. என் தந்தை மட்டுமல்ல, என் தந்தையை போன்ற எண்ணற்ற சித்தர்கள் இப்படிப்பட்ட பிரளய காலத்திலே
தங்களை காப்பாற்றிக் கொண்டு காலாங்கி மலை என்று அழைக்கப்பட்ட அந்த மலையிலே சென்று தங்கியிருந்தார்கள். அதிலே மச்சாவதாரமாக விஷ்ணுவின் அவதாரமாக வந்திருந்த மச்சாவதார சித்தர் அங்கே இருந்தார். அதை என்னுடைய தந்தை காலாங்கி கண்டிருக்கிறார் என்று தனக்கு தெரிந்த அதிசயங்களை எல்லாம் புலிப்பாணி சித்தருக்கு சொல்லுகிறார் போகநாதர். கேளப்பா, தேகம் அது கூர்ம வர்ணம், கெடியான திருமுகந்தான் மனுஷரூபம். வாழப்பா நெடுங்காலம் தவசிருந்து வளமையுடன் காலாங்கி மலைமேல்தானும் ஆழப்பா பிரளயங்கள் வந்தபோது அப்பனே தவசிருந்த சித்து ஆகும். காலப்பா திரேதாயின் யுகத்தில் தானும் கருவான மலையதனில் இருந்த சித்தே. சித்தான பொலிப்பாணி சிறிய பாலா, சிறப்புள்ள அதிசயங்கள் இன்னும் சொல்வேன். பத்தியுடன் காலாங்கி நாதர் தாமும் பாருலகில் திரேதாயின் யுகத்தில் அப்பா சத்தியங்கள் தவறாமல் தவசு செய்து சாங்கமுடன் பிரளயங்கள் வந்தபோது சுத்தியே நிற்பதற்கு இடங்கொள்ளாமல் சுந்தரனார் மலை மீதில் ஏறினாரே. எண்ணற்ற சித்தர்கள் இந்த பிரளய காலத்தின் போது தங்குவதற்கு இடமில்லாமல் எங்கே இருப்பதற்கான இடம் இருக்கிறது என்பதை தேடி பிடித்து ஆகாய மார்க்கமாக பறந்தபடியாக சென்று காலாங்கிநாதர் தங்கியிருந்த மலை மீது இறங்கினார்கள். மச்சாவதாரமாக இருந்த மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஒரு சித்தர் அங்கே தங்கியிருந்ததை பார்த்ததாக சொன்னார். அதுபோல கூர்ம அவதாரம் என்கிற ஆமை அவதாரம் எடுத்திருந்த சித்தரும் அங்கே இருந்ததை காலாங்கிநாதர் பார்த்ததாக இங்கே புலிப்பாணி சித்தருக்கு போகநாதர் சொல்லுகிறார். காலாங்கிநாதர் இந்த கிருதயுகம் திரேதாயுகம் என்று அழைக்கப்பட்ட யுகங்களில் வாழ்ந்திருக்கிறார் என்பதை போகருடைய இந்த பாடல் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பிரளய காலத்திலே தங்களை காப்பாற்றிக் கொண்டவர்கள் எல்லாம் சத்தியம் தவறாமல் இருந்தவர்கள், தவம் செய்தவர்கள். பிரளயங்கள் வந்தபோது இருப்பதற்கு இடமில்லாமல் போன காலத்திலே காலாங்கிநாதர் தங்கியிருந்த மலைக்கு அவர்கள் வந்தார்கள். அது காரணமாக ஓஹோ, இப்படிப்பட்ட சித்தர்கள் எல்லாம் இந்த பூதலத்திலே வாழ்ந்திருக்கிறார்களோ என்று காலாங்கிநாதரும் கண்டு அதிசயித்தார் என்பதாக போகமுனிவர் இங்கே புலிப்பாணி சித்தருக்கு சொல்லுகிறார். மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களை பற்றி நாம் புராணங்களிலே பார்த்திருக்கிறோம். அந்த புராணங்களிலே பார்த்திருந்தபடியாக மச்சாவதாரம், கூர்மாவதாரம் என்று அழைக்கப்பட்ட இந்த 2 அவதாரங்களை எடுத்த சித்த புருஷர்கள் காலாங்கிநாதர் தங்கியிருந்த அந்த மலையிலே திரேதாயுகத்தின் இறுதி காலத்திலே ஏற்பட்ட பிரளயத்தின் போது தங்கியிருந்து தங்களை காப்பாற்றிக் கொண்டார்கள். அவர்களை கண்டதாக காலாங்கிநாதர் போகருக்கு சொன்ன கருத்துக்களை புலிப்பாணிக்கு போகர் சொன்னபடியாக இன்று நாமும் தெரிந்து கொண்டோம். மேலும் இந்த பிரளய காலத்தின் போது என்னையெல்லாம் அதிசயங்களை காலாங்கி சித்தர் கண்டார் என்பதை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே பார்க்கலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.